ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு படம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் பாருங்க. சத்தியமாக இந்த மாதிரியான படத்தை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அதுலேயும் கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க பாருங்க. நம்ம தலையே வெடிக்கிற மாதிரியான பயங்கரமான ட்விஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாத படத்தில் இதுவும் ஒன்று. அதனால ஒன்லைனர் வேகமாக பார்த்தலாமா? என்னன்னா, ஒரு கப்பிள்ஸ் வந்து புதுசாக ஒரு வாடகை வீட்டுக்கு குடி வராங்க. அதுவும் கொஞ்சம் பழங்காலத்து வீடு தான். அப்படி அந்த வீட்டில் இருக்கும்போது அங்கே இருக்கிற சின்ன பையன் பேஸ்மெண்ட்டில் வந்து ஒரு கண்ணாடியை பார்க்குறான். அதுவும் ரொம்ப வருஷம் பழமையான கண்ணாடி. அதுக்கப்புறம் தான் பிரச்சனையுமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த கண்ணாடியை பற்றி சொன்னால் ஃபுல்லுமே ஸ்பாய்லர் ஆயிரும். அதனால என்னென்ன பிரச்சனை வந்துச்சு, அது என்ன கண்ணாடி அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம படத்துக்குள்ளே போய் பார்த்துடலாமா? படத்தோடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2025 ரிலீஸ் ஆன சுக்மா. சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு பழைய காலத்து கிட்ட மேல் ஆங்கிள் இருந்து காமிக்கிறாங்க. அப்படியே மெல்ல மெல்ல உள்ள ஜூம் பண்ணி போனால் அங்கே ஒரு பாட்டி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொண்ணை தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க இழுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது சைடு கார்லையா இன்னொருத்தவங்க வந்து செத்து விழுறாங்க. அதை கூட கண்டுக்காம அந்த பாட்டி வந்து அந்த பொண்ணை வந்து உள்ள இழுத்துட்டு போய் பயங்கரமா கத்தி அழுதுகிட்டு, இல்ல இப்படி நடந்திருக்க கூடாது, எல்லாமே நாசமா போச்சு அப்படின்னு கத்திட்டே இருக்காங்க. ஸோ யார் இவங்க, எதுக்கு இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அப்ப அந்த இழுத்துட்டு வந்தாங்க இல்லையா, அந்த பொண்ணு வந்து சடனா எந்திரிச்சு பயந்துகிட்டே அங்க இருந்து தப்பிக்க பாக்குறான். எல்லாமே உன்னுடைய தப்பு தான், எங்க போக பாக்குற, இனிமேல் உன்னை வச்சு எனக்கு யூஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா போட்டு அடிக்கிறாங்க. அப்படியே சீன் கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அப்படியே சோகமா படுத்துட்டு இருக்காங்க. கண்மொழிச்சு பார்த்தா அவளுடைய ஹஸ்பண்ட் வந்து உட்காந்துட்டு, அவனை எங்க போய் சொல்லாத, அவன் கூட நீ கள்ள தொடர்புல இருக்கல்ல, அவங்க வந்துட்டு போறான் தானே, உண்மை தானே அப்படின்னதும் நம்ம ஹீரோயினும், இல்லைங்க நான் உங்களை ஏமாத்தல, ஏன் அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு போதே பின்னாடி அவனை ஓடுற மாதிரி அவனுக்கு தெரியுது. உடனே வேகமா உள்ள போய், டேய் எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட வீட்டுக்கு வருவ அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனும் இல்லைங்க உங்களுடைய ஒய்ஃப் தான் எங்களை கூப்பிட்டாங்க அப்படின்னு அவனும் சொல்ல. ஸோ மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்க. உடனே நம்ம ஹீரோயின் வந்து உள்ள வந்து பாக்குறா. பார்த்தா இது எல்லாமே அந்த ஹஸ்பண்டோடைய ஹாலோசினேஷன் போல. அவனுக்கு அந்த மாதிரியான ஒரு நோய் இருக்குது. யாரை பார்த்து கத்துறீங்க, அங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவன் தலையை பிடிச்சி நிற்கிறான். உடனே ஹீரோயின் மாத்திரையை வந்து கொடுத்துட்டு, எங்க பாரு பேபி, நீ எனக்காக பண்ண வேணாம், நம்மளுடைய பையனுக்காக பண்ண, இந்த அந்த மாத்திரையை ரெகுலரா எடுத்துக்கோ, எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும் அப்படின்னு கொடுக்க ட்ரை பண்ணேன். ஆனா அவனை பார்த்தீங்கன்னா, நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது அப்படின்னு மறுபடியும் பைத்தியம் மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து வண்டி எடுத்துட்டு கிளம்புறான். அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அப்படியே ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. ஒரு காரை காமிக்கிறாங்க. அந்த கார் நேராக வந்து எங்கே நிற்குதுன்னா, ஸ்டார்டிங் சீனில் ஒரு வீடு பார்த்தோம் இல்லையா, அந்த வீட்டுக்கு வெளியில தான் வந்து நிற்குது. ஸோ உள்ளே இருந்து யார் இறங்குறான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் இறங்குறாங்க. ஆனால் இப்போ வந்து வேற ஒருத்தன் இருக்கிறான். ஆக்சுவலாக 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஹஸ்பண்டை வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க போல. இப்போ இவர் தான் நம்ம ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் போல. ஸோ அந்த எக்ஸ் ஹஸ்பண்டை டிவோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினுடைய லைஃபே கொஞ்சம் பிரகாசமாக இருக்குது. ஏன்னா அவன் ரொம்பவே சந்தேக புத்தி உடையும் இல்லையா. ஆனால் இந்த புது ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம ஹீரோயினை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறான். ஸோ நம்ம ஹீரோயின் நிம்மதியாக வாழணுன்றதுக்காக தான் இந்த வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்திருக்கிறான். ஸோ நம்ம ஹீரோயினும் உள்ள திறந்து வந்து பார்க்குறாங்க. பழைய வீடு மாதிரி தான் இருக்குது, ஆனால் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவனும் மெல்ல ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, இங்கே பாருமா, உனக்கு பிடிக்கும் தான் நான் இந்த வீட்டை வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துருக்கிறேன். ஸோ எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கட்டும், இன்னும் உனக்கு ஒரு பெரிய வீடு வாங்கி தரேன் சரியா, அது வரைக்கும் இதில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னதும் ஹீரோயினும், பரவாயில்லைங்க, எனக்காக நீங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கிறதே பெருசு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை வந்து சுற்றி பார்த்துட்டு இருக்கிறா. அதை பார்க்கும்போது அதை நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஆமாம், இவ்வளோ அழகாக யார் மெயின்டைன் பண்ணியிருப்பா அப்படின்னும் போது கரெக்டாக பெல் சவுண்ட் கேட்குது. யாருன்னு பார்த்தா சைடில் வந்து அந்த பாட்டி நிற்கிறாங்க. ஸ்டார்டிங் சீனில் பார்த்தோம் இல்லையா, கொடூரமான பாட்டி, அவங்க தான் போல. அவங்கள பார்த்ததுமே வணக்கம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த பாட்டி தான் வீட்டை வந்து கவனிச்சிக்கிறாங்க போல. அதுக்கப்புறமா காரில் இருந்து ஒவ்வொரு திங்ஸாக இறக்கி வைக்க நம்ம ஹீரோயினும் அந்த பாட்டி கிட்ட, பாட்டி வீட்டை வந்து ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, அதுவாமா நான் ஒரு 37 வருஷமாக இங்கே இருக்கிறேன், இந்த வீட்டோடைய ஓனர் வந்து என்ன தான் மெயின்டைன் பண்ண சொன்னார், அவர் இங்கேருந்து அப்ராட் போயிட்டாரு, ஸோ நான் தான் கஷ்டப்பட்டு இதை மெயின்டைன் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இன்னொரு பாட்டி வந்து ஏதோ விற்கிறதுக்காக வந்திருப்பாங்க. ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸ் போல. அதை எல்லா குழந்தைங்களும் வாங்கி சாப்பிட்றாங்க. இவங்க எல்லாருமே பக்கத்து நெய்பர்ஸோடைய குழந்தைங்க தான் போல. ஸோ ஹீரோயினுடைய பையனும் அங்கே இருக்கிற இன்னொரு பையன் கூட நல்லாவே ஃப்ரெண்ட் ஆகிடுறான். அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து அந்த ஃப்ரூட்ஸை வாங்கி சாப்பிட்றாங்க. அப்படியே நைட்டும் ஆகுது. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து அவளுடைய பையனை தூங்க வச்சுட்டு, இந்த புது ஹஸ்பண்ட் கிட்ட வந்துட்டு, இப்போ தான் என்னுடைய வாழ்க்கை வந்து நிம்மதியாக இருக்குது, நீங்கள் என்னுடைய பையனை உங்களுடைய பையன் மாதிரி பார்த்துக்கிறீங்க அப்படின்னு ரொம்பவே தேங்க்யூ சொல்ல. ஆனால் புது ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, என்ன பேசுகிற நீ, அவன் என்னுடைய பையன் மாதிரி தானே, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, வா உனக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் காமிக்கிறான். என்னன்னு பார்த்தா ஒரு புது தையல் மிஷின் வாங்கி கொடுத்துருக்கிறான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் வந்து ஒரு டெய்லராக இருப்பாங்க போல. ஸோ இதை பார்த்ததுமே அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. அதனால இன்னும் அதிகமாக அந்த புது ஹஸ்பண்டை வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் ஆகுது. ஸோ நம்ம ஹீரோயினுடைய பையனும் இந்த பக்கத்து வீட்டு பையனும் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் பார்த்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லி அவளுடைய வேலையை பார்க்க போயிட்டேன். இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா கண்ணாம்பூச்சி வந்து விளையாடிட்டு இருக்காங்க.
ஸோ அதில் அந்த பக்கத்து வீட்டு பையன் வந்து கவுண்ட் பண்ண நம்ம ஹீரோயினுடைய பையன் உள்ள போய் ஒளிஞ்சிக்கிறான். யாருமே கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக ஏதோ ஒரு கதவை திறந்து உள்ள வந்து அமைதியாக ஒளிஞ்சிக்கிறான். அப்படி ஒளிஞ்சிட்டு சைடில் பார்த்தா கீழே ஏதோ ஒரு கதவு மாதிரி ஒன்று இருக்கும், அதாவது இந்த லாக் மாதிரி ஏதோ இருக்கும். இவனுக்கு ஒன்றுமே புரியல, என்னது இது அப்படின்னு அதை ஓப்பன் பண்ணுறான். பண்ணதுமே பொத்துன்னு பேஸ்மெண்ட்டுக்குள்ளேயே விழுந்துட்டான். இங்கே மேலே வந்து இன்னொரு பையன் வந்து தேடிட்டு இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஹீரோயினுடைய பையன் எங்கே போனான்னு தெரியல, கூப்பிட்டுட்டே இருக்கிறான். டே வெளியில வாடா, பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்டே இருக்கேன். ஆனால் இங்கே பேஸ்மெண்ட்ல இருந்த ஹீரோயினுடைய பையனை பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு பார்க்குறான். ஸோ இது ஏதோ ஒரு பழங்காலத்து ரூம் மாதிரி இருக்குது. அது போக அந்த இடத்துல ஒரு பெரிய கண்ணாடியை வந்து மூடி வச்சிருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தவன் அந்த கண்ணாடியே பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ திடீர்னு அந்த கண்ணாடி வந்து இவனை பயமுறுத்தி விட்டுருது. அவ்வளோதான், பயந்து மிரண்டு போய் கீழே விழுந்துட்டேன். அதே சமயத்தில் இந்த சைன் மேலே வந்து ஹீரோயின் வந்து அவளுடைய பையனை தேட ஆரம்பிச்சிட்றா. அப்போ தான் அந்த சின்ன பையன் சொல்கிறான், அவனை காணோம், ரொம்ப நேரமாக நானும் தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. எதுவுமே ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. உடனே ஒவ்வொரு ரூமாக போய் செக் பண்ணுறாங்க, எங்கேயுமே அவனை காணோம். பதற்றத்தில் வெளியில் வந்து தேடி பார்க்குறாங்க. அப்போ கரெக்டாக புது ஹஸ்பண்டும் வீட்டுக்கு வருவார். அவர்கிட்ட நம்மளுடைய பையனை காணோம் அப்படின்னு கத்த, அவரும் பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து தேடுறாரு. அப்படியே ஒவ்வொரு ரூமாக தேடும்போது ஒரு கதை ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் அதுவும் இந்த சீக்ரெட் ரூமுக்கு போகிறதுக்கான கதவு தான் போல. உள்ளே போய் பார்த்தா அவன் மயங்கி கிடப்பான். உடனே அவனை தூக்கிட்டு வேகமாக வெளியில் ஓடி வரேன். ஸோ ஹீரோயின் அவளுடைய பையனை வாங்கி உனக்கு ஒன்றும் ஆகாது எந்திரி அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த சின்ன பையனும் பார்த்தீங்கன்னா கண் முழிச்சிட்றான். அப்புறம் தான் அவளுக்கும் நிம்மதி வருது. இதை வந்து கரெக்டாக அந்த பாட்டி வந்து உள்ளே வந்து பார்க்குறாங்க. ஸோ அந்த பாட்டியோடைய வீடும் பின்னாடி தான் இருக்கும். இப்போ அந்த சின்ன பையன் இப்படி ஆனதை பார்த்தா அந்த புது ஹஸ்பண்ட் வந்து இந்த பாட்டி கிட்ட, பாட்டி இதுக்கப்புறம் நீங்கள் என்னுடைய பையனை வந்து கேர் டேக் பண்ணிக்கிறீங்களா, ஸோ அந்த வீட்டிலே இருந்து அவனை பார்த்துக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, ஸோ அவளுக்கு இது நல்லதாக போச்சு இல்லையா, அப்படியே வில்லத்தனமாக முழிக்கிறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அப்படியே நைட் ஆகுது. ஸோ அந்த சின்ன பையன் வந்து தூங்கிட்டு இருக்கிறான். தூங்கிட்டு இருந்தவன் திடீர்னு தூக்கத்தில் எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்றான். என்னன்னு பார்த்தா அந்த பாட்டி வந்து அப்படியே கூப்பிடுறாங்க. ஸோ பார்க்குறதுக்கே பயமாக இருக்கும். ஆனால் அந்த சின்ன பையன் பார்த்தீங்கன்னா தூக்கத்திலே நடந்து போகிறான் இல்லையா. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ வந்து கண் முழிச்சிட்றான். என்ன இது சின்ன பையன் எங்கே போனா அப்படின்னு தெரியாமல் பின்னாடி வந்து பார்த்தா அவன் வந்து ஒரு டேபிள் வந்து உட்காந்துருப்பான். இதை பார்த்த ஹீரோ வேகமாக போய் அவனை தூக்குறதுக்குள்ளேயே நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சின்ன பையனை தூக்கிட்ட ஹீரோ அங்கே இருக்கிற டிராயிங்கை பார்க்குறான். அதில் அந்த சின்ன பையன் என்ன வரைஞ்சி வச்சிருக்கானா, ஒரு வீடு, அது பக்கத்தில் ஒரு மரம், அதுக்கப்புறம் ஒரு முழு நிலான்ற மாதிரி ஃபுல்லுத்தையுமே வரைஞ்சி வச்சிருக்கிறேன். அப்படியே சீனும் கட் ஆகுது. ஸோ இப்போ அடுத்த நாள் காலையிலே ஆகுது. அப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுடைய பையன் உட்காந்து வரைஞ்சிட்டு இருக்கேன். ஸோ ஹீரோயின் என்ன வரைகிறான் அப்படின்ற மாதிரி வந்து பார்க்கும்போது அதே மாதிரி வீடு, மரம், நிலா அப்படின்னு வரைஞ்சிட்டு இருக்கேன். அந்த சமயத்தில் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா பேஸ்மெண்ட்ல இருந்த அந்த பெரிய கண்ணாடி இருக்கு இல்லையா, அது இங்கே இந்த மெயின் ஹாலில் இருக்குமா. ஸோ ஹீரோயின் அப்படியே அதை பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு அப்படியே திரும்பவும் கண்ணாடிக்குள்ளே இருந்த ஹீரோயின் அப்படியே ஹீரோயினையே கொடூரமாக பார்த்து சிரிக்க, டக்குனு ஹீரோயின் அதை பார்த்துட்டா. ஒன்று என்னது இது அப்படின்னு கூர்ந்து கவனிக்கும் போது மறுபடியும் ஒரு சில ஒர்க்கர்ஸ் வந்து அந்த கண்ணாடியை தூக்கி இன்னொரு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் ஹீரோ சொல்கிறான், இந்த மாதிரி இந்த கண்ணாடி வந்து கீழே சும்மா தானே கிடந்துச்சு, ஸோ அதனால தான் அந்த ரூமை கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு இந்த கண்ணாடியை மேலே தூக்கிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, எங்க இந்த கண்ணாடி பார்க்க அந்த அளவுக்கு நல்லா இருக்கா என்ன அப்படின்னு, எதுவும் நல்லா இல்லையா அப்போ, ஸோ வேணால் மாற்றிடுவோமா, வெளியில் எங்கேயாவது போட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பாட்டி இருக்காங்க இல்லையா, அதான் அந்த வில்லத்தனமான கிளவி, அவன் என்ன சொல்கிறானா, பா கண்ணாடி அழகாக இருக்குது, இப்போவும் சூப்பராக தானே இருக்குது, இதை வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட. ஸோ ஹீரோயினாலே ஒன்றும் சொல்ல முடியல, சரி இருந்துட்டு போட்டோன்ற மாதிரி விட்டுடுறாங்க. இப்போ அடுத்தது ஹீரோ வேலைக்கு கிளம்பிடுறான். ஸோ ஹீரோயின் வந்து அந்த புது தையல் மிஷினில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வெளியில் யாரோ வந்திருக்கிற மாதிரி காலிங் பெல் அமுக்க, அதாவது ஒரு பெல் இருக்கும், அதை தட்டுவாங்க, அதுதான். ஸோ ஹீரோயினும் யார் வந்திருக்கிறா அப்படின்னு வந்து பார்த்தா வேற யாரும் கிடையாது, வந்திருக்கிறது ஹீரோயினுடைய ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் தான். ஸோ அவனை பார்த்ததுமே ஹீரோயின் ஷாக் ஆகிடுறா. ஸோ ஹீரோயினை பார்த்ததுமே அவன் பார்த்தீங்கன்னா எதையோ ஒன்று நினச்சி பார்க்குறான். அதில் என்ன இருக்குன்னா, ஸோ ஹீரோயின் வந்து விட்டு போயிருந்திருப்பாங்க இல்லையா, டிவோர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் அவளுடைய மேரேஜ் இன்விடேஷன் கார்டை பார்த்து ஷாக்காக இருந்திருப்பான். அதில் இன்னொருத்தன் கூட ஹீரோயினை பார்த்ததுமே அவன் அப்படியே சைக்கோ மாதிரி மாறி அவனுடைய கையவே எரிச்சிருந்திருப்பான். அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இப்போ அமைதியா, நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னதும் ஹீரோயினும் அமைதியா, அம்மா உனக்கு எப்படி இந்த இடம் தெரியும், எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்கும்போது, அதுவா நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன், அம்மா நம்மளுடைய பையன் எங்கே இருக்கான் அப்படின்னதும், அவன் ஸ்கூலுக்கு போயிட்டானே அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா சின்ன பையன் வந்து நிற்கிறான். ஸோ இது இவனுடைய பையன் தானே. ஸோ வேகமாக பாசமா எப்படா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வாங்கிட்டு வந்த பொம்மையெல்லாம் கொடுத்துட்டு ஹீரோயின் கிட்ட, இங்கே பாரு நான் என்னுடைய பையனை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன், அவனை இன்னைக்கு ஒரு நாள் என் கூட அனுப்பி நான் அவனுக்கு பிடிச்ச ஸ்விம்மிங்க்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னதும் ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இல்லை வேண்டாம், அவனை இன்னைக்கு கூட்டிகிட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுடைய பையனுக்கும் அந்த ஆசையாக இருக்குது போல். 1000 தான் இருந்தாலும் இந்த சின்ன பையனுடைய சொந்த அப்பாவாச்சு. அப்போ கரெக்டாக பாட்டியும் வந்துடுறாங்க. ஓ இவர் தான் அந்த சின்ன பையனுடைய அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் பையனை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறேன்ற மாதிரி ரெடி பண்ண கூட்டிகிட்டு போயிடுறாங்க. உடனே ஹீரோயினை அவனை பார்த்து, இங்கே பாரு ரொம்பவே லேட்டாக கூட்டிகிட்டு வந்துடாத, நான் இனிமேல் என்னுடைய புது ஹஸ்பண்ட் கிட்ட கூட்டிகிட்டு போகிறத பற்றி சொல்லலை
அப்படின்னதுமே இந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து டென்ஷன் ஆக்கி, இங்கே பாரு, நான் உன்னுடைய அப்பா, எனக்கு அவனை நல்லா பார்த்துக்க தெரியும், நீ தான் என்னை ரொம்பவே வெறுத்துட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினும் நான் உங்களை அவ்வளோ வெறுத்தனா கண்டிப்பாக சின்ன பையனை பார்க்குறதுக்கே அலோவ் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சின்ன பையன் ரெடியாகி வந்துட்டா. உடனே அவங்ககிட்ட சேஃபாக போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா இனிமேல் அவளுடைய பையன் வந்து வீட்டுக்கு வந்து சேரலை. அந்த எக்ஸ் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணாலுமே ஃபோன் எடுக்கல போல. அவ்வளோதான் பதறி போயிருக்காங்க. அப்போ கரெக்டாக ஹீரோவன் வீட்டுக்கு வர அவங்ககிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு, இந்த மாதிரி என்னுடைய பையனுக்கு ஏதாவது ஆயிருக்குமா, ஏதாவது பண்ணியிருப்பாரா அப்படின்னு பதற்றப்பட, நீ பதற்றப்படாத, அவர் எங்கே தங்கியிருக்காருன்னு தெரியுமா, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கார் எடுக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ள பின்னாடி மலையில நனைஞ்சிக்கிட்டு எக்ஸ் ஹஸ்பண்டும் அந்த குட்டி பையனும் வந்துடுறாங்க. ஸோ இதை பார்த்ததுமே ஹீரோயின் வேகமாக அந்த சின்ன பையனை மட்டும் கட்டி பிடிச்சிட்டு அங்கேருந்து அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறாங்க. பின்னாடியே அந்த எக்ஸ் ஹஸ்பண்டும் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, அதனால தான் நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதாகிடுச்சு அப்படின்னதும் ஹீரோயின் செம்ம டென்ஷனாக, ஃபோனை எதுக்கு அட்டன் பண்ணலை, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா, என் பையனுக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் என்ன பண்ணுறது அப்படின்னதும் உடனே இந்த எக்ஸ் ஹஸ்பண்டும் பொய் சொல்லாத, என்னை நம்பாத மாதிரி நீ நடிக்காத அப்படின்னதும் ஹீரோயினும் ஆமாம் உண்மைதான், நான் உங்களை ரொம்ப நம்பிட்டேன், அதனால தான் 5 வருஷமாக நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம், ஆனால் இதுக்கப்புறம் அப்படி நடக்க போகிறது கிடையாது, ப்ளீஸ் இதுக்கப்புறம் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இங்கே வராதிங்க அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. ஆனால் எக்ஸ் ஹஸ்பண்டை பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு, அவன் உன்னுடைய பையன் மட்டும் கிடையாது, என்னுடைய பையனும் கூட அப்படின்னு ஹீரோயின் பக்கத்தில் வர. ஆனால் கரெக்டாக ஹீரோ வந்து இடையில வந்துட்டு, இங்கே பாருப்பா, எனக்கு புரியுது, ஆனால் இது கரெக்டான டைம் கிடையாது, இங்கேருந்து போயிடு, ஏன்னா அவங்க வந்து கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் ஹஸ்பண்டை வெளியில் வச்சுட்டு கதவு மூடிட்டுறாங்க. ஸோ அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போ அப்படியே சீன் கட் பண்ணால் நைட் ஆகுது, எல்லாருமே நார்மல் ஆகி அப்படியே தூங்க போயிட்டுறாங்க. நம்ம ஹீரோன் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கண்முழிக்கிறா, ஏதோ மலைகள் மேலே கண்முழிக்கிறா. அது போக அவளுடைய முன்னாடி 2 பேர் உட்காந்துருக்காங்க, பின்னாடி வந்து அந்த கண்ணாடியும் இருக்குது. இவளுக்கு ஒன்றுமே புரியல, என்ன உலகம் இது அப்படின்னு மெல்ல வந்து அந்த கண்ணாடியை பார்த்தா கண்ணாடிக்குள்ளே ஏதோ ஒரு பொண்ணு நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வேற யாரும் கிடையாது, இதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் இருந்த அந்த பொண்ணு தான் அது. இவன் மெல்ல வந்து அந்த கண்ணாடியை தொட்டுட்டு அப்படியே பின்னாடி பார்க்குறாங்க, வேற யாராவது நிற்கிறாங்களான்ற மாதிரி. ஆனால் யாருமே இருக்கிற மாதிரி இருக்காது. அப்போ திடீர்னு அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினுடைய கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிருவாளாம். டக்குன்னு கண்முழிக்கிறாங்க, கழுத்தை பிடிச்சிட்டு ஆக்சுவலாக இது ஒரு கனவு போல. அப்புறமா என்ன கெட்ட கனவுடா இது அப்படின்னு மெல்ல எந்திரிச்சு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது லைட் வந்து அப்படியே ஃபிளிக்கர் ஆகுது. அந்த டைம்ல பின்னாடி இவளுடைய பையன் வந்து ஓடுற மாதிரி தெரியுது. எங்க போற இந்த டைம்ல அப்படின்னு வேகமா பின்னாடியே போறாங்க. பார்த்தா அந்த கண்ணாடிக்குள்ள அந்த சின்ன பையன் மாட்டிக்கிறான். அம்மா காப்பாத்துங்க, என்ன இதுல இருந்து வெளியில கொண்டு வாங்க, நான் இதுல மாட்டிக்கிட்டேன் அப்படின்னதும் ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல, எப்படி இவன் கண்ணாடிக்குள்ள போனா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க. திடீர்னு பார்த்தா அவன் வந்து மறைஞ்சு போயிடுறான். ஐயா நீ எங்க போன, உன்னை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கதறாங்க. கண்ணாடி மேல என்னெல்லாமோ தூக்கி எறிறாங்க. ஆனா அந்த சின்ன பையனை மட்டும் காணோம். என் பையன் எங்க போனான் அப்படின்னு அந்த கண்ணாடியை பார்த்து கத்தேன். டக்குன்னு அந்த கண்ணாடி ஹீரோயின் மேல விழ வருது. மறுபடியும் கண்மொழிக்கிறாங்க. ஆக்சுவலா இது கனவுக்குள்ள அந்த கனவு போல. ஆனா சைட்ல பார்த்தா சின்ன பையனை காணோம். ஐயோ எங்க போயிருப்பான், தூக்கத்துல மறுபடியும் நடந்து போயிட்டானா அப்படின்னு வேகமா கீழே வந்து பார்த்தா அங்க ஹால்ல ஒரே ஒரு சேர் மட்டும் ஆடிட்டு இருக்குது. அந்த சேர்ல அந்த பாட்டி உட்கார்ந்துருக்காங்க. பாட்டி மேல அந்த பையன் வந்து படுத்திருக்கிறான். ஸோ பாட்டியும் தூக்கத்துல நடந்து வந்தான், அதனாலதான் நான் இவனை தூங்க வச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, மெல்ல அந்த சின்ன பையனை வாங்கிட்டு வந்ததெல்லாம் கெட்ட கனவுடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நடந்து போறாங்க. அப்படியே கட் பண்ணால் இப்போ அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, ஜூம் காலில் அவளுடைய கிளைண்ட் ஒருத்திக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த கிளைண்ட்டும் நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு தான். ஸோ அந்த லேடிக்கு வந்து ஹீரோயின் வந்து ட்ரெஸ் வந்து தச்சிட்டு இருக்காங்க போல், மாடலிங்காக. ஸோ அது எந்த மாதிரியான மாடல் எல்லாம் ட்ரெஸ் பண்ணலான்ற மாதிரி பிக்சரை காமிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த லேடியும் அவங்களுக்கு எப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணுன்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்கு. அந்த சமயத்தில் நம்ம ஹீரோயின் வந்து சைடில் பார்க்குறா, கண்ணாடியில் அவளுடைய ஹஸ்பண்டோடைய உருவம் தெரியுது. ஓ வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லவும், சீக்கிரமாக அந்த இடத்த விட்டு போயிடு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, என்னது இங்கிருந்து போகணுமா, என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல சீக்கிரமா இங்கிருந்து போயிடு அப்படின்னதும், என்ன ஹனி என்ன வளர்றீங்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு மறுபடியும் ஸ்கிரீனை பார்த்து பேசிக்கிட்டே, ஒரு செகண்ட் இருங்க நான் வரேன்ற மாதிரி சொல்ல, ஆனா டக்குன்னு அந்த ஆப்போசிட்ல இருக்கிற அந்த கிளைண்ட் லேடி இருக்காங்கல்ல, அவங்க ஹீரோயின் கிட்ட, அடியே அங்கதான் யாருமே இல்லையே, அப்புறம் யாருக்கிட்ட நீ பேசுற அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கறா. பார்த்தா ஹஸ்பண்டை காணோம். வந்தாரு, என்னுடைய ஹஸ்பண்ட் வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எந்திரிச்சு தேட ஆரம்பிக்க, இங்க ஜூம் கால்ல இருந்த லேடியோ பயத்துல, உனக்கு பேய் படம்னா ரொம்பவே பிடிக்குமோ, எனக்கு பிடிக்காது, இப்படிலாம் என்ன பயமுறுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இங்க ஹீரோயின் வந்து உண்மைக்குமே பயத்துல, அது எப்படி வந்த ஹஸ்பண்ட் எங்க போனாரு அப்படின்னு வீடு ஃபுல்லா தேடிக்கிட்டு திடீர்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க ஜூம் கால்ல இருந்த இவங்களும் கத்துறாங்க, ஐயோ என்னாச்சுன்ற மாதிரி. அப்படியே சீன் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஹீரோ வந்து உள்ள வரான். ஸோ ஹீரோ பார்த்ததுமே வேகமா ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆனா அந்த கண்ணாடியில ஹஸ்பண்டோடைய உருவத்தை பார்த்ததை நம்ம ஹீரோயின் வந்து சொல்லல. ஏன்னா இவளுக்கும் அந்த ஹாலோசினேஷன் பண்ற நோய் வந்துருச்சோன்ற மாதிரி பயப்படுறா. அதனால அடுத்த
அடுத்த நாள் காலையில் அந்த கண்ணாடியை ஃபுல்லும் செக் பண்ணுறான். அதில் இருக்கிற சிம்பிள் எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த கண்ணாடி பின்னாடியும் பார்க்க போகும்போது திடீர்னு வைப்ரேட் ஆகி ஃபோன் வந்து பயமுறுத்திட்டுருது. ஸோ யாருன்னு பார்த்தா அவளுடைய ஹஸ்பண்ட் தான் கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி நீ நம்மளுடைய பையனை பிக்கப் பண்ணிட்டியா அப்படின்னதும் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் தான் பிக்கப் பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சேன்ற மாதிரி சொல்ல, கவலைப்படாத, நான் பாட்டிக்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன், அவங்க பிக்கப் பண்ணியிருப்பாங்க, அங்கே போய் பாரு அப்படின்னதும் உடனே அடுத்ததே வேகமாக அந்த பாட்டியோடைய வீடு சைடில் இருக்கும் இல்லையா, அங்கே போய் செக் பண்ணி பார்த்தா அங்கே தான் அந்த சின்ன பையன் விளையாண்டுட்டு இருக்கிறான். கூடவே அந்த பக்கத்து வீட்டு பையனும் விளையாடிட்டு இருக்கேன். ஸோ இவங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் நிம்மதியாக வருது. அப்போ கரெக்டாக பாட்டியும் வந்துட்டு இந்த மாதிரி நானே கொண்டு வந்து விடலான்னு நினச்சேன், ஸோ நீயே வந்துட்டியா அப்படின்னதும், பாட்டிமா நான் பையனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு சில கொஸ்டின்ஸுக்கெலாம் ஆன்சர் தெரியணுமே அப்படின்னதும் பாட்டியும் சரி வாமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிகிட்டு போய் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த வீட்டுக்குள்ளே ஒரு ஃபோட்டோ இருக்கும். இதே ஃபோட்டோ தான் அந்த பெரிய வீட்லேயும் இருக்கும். ஸோ இதுதான் அந்த வீட்டுக்காரங்களுடைய ஓனரா அப்படின்னு கேட்கும்போது அந்த பாட்டியும் ஆமாம் இவங்க தான் அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் ஓனர். அவங்க இறந்து போய் கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆகுது. அவங்க இருந்ததுல இருந்தே நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் அவங்க கூட தான் வேலை பார்த்துட்டு இருந்தோம். அதாவது அவங்க வீட்டை டேக் கேர் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயினும் அப்படின்னா அந்த வீட்டுக்கு இப்போ சொந்தக்காரங்க யாரு, அவங்களுடைய குழந்தைங்கள்லாம் எங்கே போனாங்க அப்படின்னதும் அதுவாமா அவங்களுக்கு நிறைய குழந்தைகள் உண்டு, ஆனால் அவங்க யாருக்குமே இந்த வீட்டில் வந்து தங்குறதுக்கு விருப்பம் இல்லாமல் வெளிநாட்டிலலாம் போய் செட்டில் ஆகிட்டாங்க. அதனால தான் ரொம்ப வருஷமாக நானே இந்த வீட்டை தனியாக பார்த்துக்கிறேன், அதுவும் என்னுடைய ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கப்புறம் தனிமையாக இந்த வீட்டை பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நம்ம ஹீரோயினும் அப்படின்னா இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரோடைய நம்பராவது உங்ககிட்ட இருக்கா, என்கிட்ட கொஞ்சம் கொடுங்களேன், நான் கொஞ்சம் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறேன். அந்த பாட்டியும் கொஞ்சம் யோசிச்சுட்டு அதை நான் தேடி பார்க்கணும், தேடி பார்த்து உனக்கு எடுத்து தரேன் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட உடனே நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ கிளம்புனவா நேராக ஒரு ஆன்டிக் ஷாப்பு தான் போகிறான். அதான் அந்த பழங்காலத்து பொருட்கள்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அங்கே அவன் அந்த கண்ணாடியில் பார்த்த சிம்பிளை பற்றி ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கடை ஓனர்கிட்டையும் இந்த கண்ணாடி ஃபோட்டோ காமிச்சு இதே மாதிரி கண்ணாடி இங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது என்னமா சொல்கிற, இது பார்க்குறதுக்கு பழமையான பொருள் மாதிரி தெரியுது, வேணா அந்த ரூமில் செக் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி விட்றாங்க. இவ்வளோ நல்லா சுற்றி பார்த்து ஒன்றுமே கிடைக்கலன்ற மாதிரி வெளியில் வரும்போது கரெக்டாக ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு புக்கை வாங்குறாங்க. அந்த புக்கில் இந்த கண்ணாடியில் இருந்த மாதிரியான அதே சிம்பிள் இருக்குது. இதை பார்த்த ஹீரோயின் ஆச்சரியப்படுறா. ஆனால் அந்த பொண்ணு வாங்கிட்டா இல்லையா, ஸோ அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போகிறாங்க. ஸோ அந்த பொண்ணு ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அவளுடைய பேக்கையும் புக்கையும் ஒரு டேபிள் வச்சுட்டு அங்கேருந்து உள்ளே போகிறாங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயின் இந்த புக்கை வந்து பார்க்குறா. பார்த்துட்டு இதில் என்ன இருக்குன்னு ரீட் பண்ணலான்னு பார்க்கும்போது கரெக்டாக அந்த பொண்ணு வந்துடுறா. எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் டக்குன்னு சொல்லிடுறேன், எனக்கு இந்த புக்கை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் இதை வாங்கிட்டீங்க, ஏன்னா எனக்கு இந்த புக்கில் நிறைய க்ளூவை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பொண்ணும் எதுக்கு நீங்கள் இந்த புக்கை தேடுறீங்க, உங்களுக்கு அப்படி இந்த புக்கில் என்ன தெரியணும் அப்படின்னதும் அதுவா ஒரு கண்ணாடியை பற்றி தெரியணும், அந்த கண்ணாடியில் இதே சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னதும் அந்த பொண்ணும் என்னது இந்த சிம்பிள் இருக்கிற கண்ணாடியை பார்த்தீங்களா, எங்கே பார்த்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுவா நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு புது வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆனேன், அந்த வீட்டில் இந்த கண்ணாடி இருந்துச்சு, அது போக அந்த வீட்டில் ஏதோ சில இது சரியில்லாத மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ டக்குன்னு அந்த பொண்ணு எதையோ யோசித்து பார்க்குறான். அதாவது இந்த பொண்ணுடைய தங்கச்சி அவளுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என்னை காப்பாத்து, அந்த கண்ணாடி அதுதான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு கத்திட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ நினச்சி பார்த்துட்டு இப்போ அந்த புக்கை வந்து ஓப்பன் பண்ணுறான். ஸோ அதை நம்ம ஹீரோயின் கிட்ட காமிக்க ஹீரோயினும் அந்த கண்ணாடி பற்றி தான் அந்த புக்லேயும் போட்டிருக்குது, அதை இதையோ பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அடுத்த சீனில் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுமே இவளுடைய அந்த ஃப்ரெண்டு இருக்கா இல்லையா, அதாவது ஜூம் காலில் மீட் பண்ண அந்த லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க வீடு தேடி வீட்டுக்கே வந்துட்டாங்க. அதுவும் நம்ம ஹீரோயின் தச்சு கொடுத்தா அந்த ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு வந்துருப்பாங்க. ஸோ ஹீரோயினுக்கே ஆச்சரியமாக இருக்கும், என்ன தேடி இவ்வளோ தூரம் வந்திருக்கிற அப்படின்னதும் அதுவா ஆமாம் அன்னைக்கு என்னாச்சு கத்துனியே பயந்துட்டேன் தெரியுமா நான் அப்படின்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏதோ ஒரு சும்மா பிரம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் உனக்கு கரெக்டாக இருக்குல்ல அப்படின்னதும் என்ன கரெக்டாக இருக்குது, எனக்கு இந்த இடத்துலலாம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும், ஸோ அதனால தான் வீடு தேடி வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்ல ஓ அப்படியா கவலைப்படாத நான் உனக்கு பண்ணி தரேன்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க ஏறே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போக இந்த பொண்ணுக்கு லைட்டாக பயமாகுது. அடியே ஆல்ரெடி ரொம்ப பயம் வருது, இப்போ தனியாக வேற விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இவா அங்கே போர்வை வச்சு மறைச்சிட்டு இருக்கிற அந்த போர்வை வந்து எடுக்கிறாங்க. பார்த்தா அதுதான் அந்த கண்ணாடி. அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. ஏதோ ஒரு கிளாத் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ட்ரெஸ்ஸுக்கு இதான் மேட்சிங்காக இருக்கும், ஸோ இதை வச்சு நம்ம தைக்கலாம் அப்படின்னு இந்த பொண்ணுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த கண்ணாடியில் அந்த இதுக்கு முன்னாடி இறந்து போன பொண்ணுடைய உருவம் தெரியுது. அதான் ஸ்டார்டிங் சீன்ல அந்த பாட்டி இழுத்துட்டு போயிருப்பாங்க இல்லையா, அந்த பொண்ணுடைய உருவம் தான். டக்குன்னு பயத்தில் திரும்பி பார்க்குறாங்க. ஆனால் பின்னாடி அந்த பொண்ணு இல்லை. ஸோ மனசில் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஒரு வேளை ஹாலோசினேஷனாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு மெல்ல பக்கத்தில் வந்துட்டு அப்படி என்னது நீ பார்க்குற அப்படின்னு பயத்தில் பார்த்துட்டு இருக்க. ஹீரோயினும் ஐயோ இவளுக்கு டவுட் வந்துருமோ நம்மளுக்கு ஹாலோசினேஷன் இருக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு வேகமாக சைடில் இருக்கிற பேப்பர் எடுக்கிற மாதிரி ஆக்டிங் விடவும் அப்போ கரெக்டாக யாரோ வந்து அவளை தொடுவாங்களாம். அவ்வளோதான் பயத்தில் இந்த லேடி ஒரு இதை வச்சு அவங்கள அடிச்சிட்றா. அப்புறம் தான் தெரியுது வந்து
இருந்தது அந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் தான் போல. ஸோ நம்ம ஹீரோயின் தான் உட்கார வச்சு அவருக்கு வந்து இந்த ஐஸ் கியூப்லாம் கொடுத்துட்டு இருக்கிறா. ஸோ அந்த லேடியும் ஓ இவர் தான் அந்த குழந்தைக்கு அப்பாவா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனால் ஹீரோயின் வந்துட்டு ஆமா ஆனால் இப்போ நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிட்டோம், டிவோர்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படின்னா இவங்க சிங்கிளாக இருக்காங்களா அப்படி நைஸாக கண்ணடிக்கிறாங்க. உடனே ஹீரோயின் சரிப்பா நீங்கள் கிளம்புறீங்களா, நம்ம அப்புறம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்சுட்டு இந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, அதுவா நான் அன்னைக்கு வந்து நம்மளுடைய பையனை லேட்டாக கூட்டிகிட்டு வந்துட்டேன்ல, ஸோ நீ ரொம்ப பயந்துட்டல, அதனால சாரி கேட்கலான்னு வந்தேன் அப்படின்னதும் அப்போ கரெக்டாக சின்ன பையன் அங்கே வந்துடுறான். அப்பா அப்படின்னு வேகமாக போய் கட்டி பிடிச்சிக்கிறான். ஸோ அப்பாவை அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும் போல. உடனே இந்த எக்ஸ் ஹஸ்பண்டும் அவனுக்கு வாங்கிட்டு வந்த சில பொம்மை எல்லாம் கொடுக்குறாரு. ஸோ மறுபடியும் நம்ம ஸ்விம் பண்ண போகலாமா அப்படின்ற மாதிரி கூப்பிட, போகலாம்ப்பா அப்படின்ற மாதிரி சின்ன பையனை ஆர்வம் காமிக்க, உடனே ஹீரோயின் என்ன பேசுறீங்க, நாளைக்கு அவனுக்கு ஸ்கூல் இருக்கு, அவன்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்ல, உடனே இந்த எக்ஸ் ஹஸ்பண்டும் ப்ளீஸ்மா இந்த ஒரு வாட்டி அவனை கூட அனுப்பு, எனக்கு அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு பேச ஆரம்பிக்க, போய் சொல்லாமல் சொல்லுங்க, நீங்கள் மாத்திரை எடுக்கல தானே, எதுக்கு இப்படி வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னதும் இந்த எக்ஸ் ஹஸ்பண்டும் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ, நான் என்னுடைய பையன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியே பிடிவாதமாக பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே இந்த ஹீரோ வந்துட்டுறாரு. அவ்வளோதான் இந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து ஹீரோயினை காப்பாற்றிட்டு அவளை உள்ள போக சொல்லிட்டு, இங்கே பாருப்பா தம்பி இந்த இடத்துக்குலாம் அதிகமாக வரக்கூடாது, இங்கேருந்து கிளம்பு அப்படின்னதும் நம்ம எக்ஸ் ஹஸ்பண்டும் கோவத்தில் அங்கேருந்து கிளம்பும் போது தான் அந்த கண்ணாடியை பார்க்குறான். பார்த்துட்டு அவனுக்கு ஏதோ ஒன்று தோணுது போல, அப்படியே திரும்பி ஹீரோவை பார்த்துட்டு நீ யாரு என்ன சொல்கிறதுக்கு, உண்மைக்குமே நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். அவ்வளோதான் இந்த சண்டையை நம்ம சின்ன பையனும் பார்த்துட்டு அழ ஆரம்பிச்சிடுறான். ஸோ ஹீரோயின் வந்துட்டு அவளுடைய எக்ஸ் ஹஸ்பண்டை அடித்து வெளியில் தள்ளிட, ஸோ அந்த சின்ன பையனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது, வேகமாக அழுதுகிட்டே மாடிரும் கூட. ஸோ ஹீரோயின் வந்து சின்ன பையனை சமாதானப்படுத்தும் போது கரெக்டாக ஹீரோவும் உள்ள வரவும், இவர் ஒன்றும் என்னுடைய அப்பா கிடையாது, அவர் தான் என்னுடைய அப்பா அப்படின்னு பிடிவாதமாக அழ ஆரம்பிச்சிட்டான். ஸோ இதை கேட்ட ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அப்படியே சோகமாக வெளியில் வந்து உட்காந்துட, நம்ம ஹீரோயின் தான் வந்து இங்கே பாருங்க என்னை மன்னிச்சிடுங்க, ஸோ எல்லாம் அவரால் வந்தது தான், பையன் கண்டிப்பாக உங்களை அப்பாவை ஏற்றுப்பான் அப்படின்ற மாதிரி சொல்ல, சேச்சே அதை நினச்சி நீ ஃபீல் பண்ணாத, நான் பார்த்துக்கிறேன், அதை உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்போ தான் ஹீரோயின் சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னுடைய ஹஸ்பண்டுக்கு ஹாலோசினேஷன் பண்ணுற மாதிரியான ஒரு வியாதி இருக்குது, ஸோ அது மூலமாக தான் என்னை காயப்படுத்தினாரு நிறைய, ஸோ இதை நான் யாருக்கிட்டையுமே சொன்னது கிடையாது, அதனால தான் நான் அவரை டிவோர்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிட்டேன். உடனே ஹீரோ தான் ஹீரோயினுக்கு ஆறுதல் படுத்துறான். அப்படியே கட் பண்ணால் இப்போ அடுத்த நாள் ஆகுது. அப்படி நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கண்ணாடியில் வேற யாரோ நடந்து போகிற மாதிரி இருக்குது, வேற ஏதோ ஒரு பாட்டி, இவளுக்கு ஒன்றுமே புரியல, உன்னை இப்போ போனது யாரு அப்படின்னு வெளியில போய் எட்டி பார்க்குறா. பார்த்தா அது இந்த வில்லத்தனமான பாட்டி தான். அப்படின்னா கண்ணாடியில் எதுக்கு இவங்க வேற மாதிரி தெரிஞ்சாங்க, எனக்கு இந்த ஹாலோசினேஷன் நோய் அதிகமாயிடுச்சா அப்படின்னு கொஞ்சம் பயப்படுறாங்க. உடனே வேகமாக வந்து கண்ணாடி வந்து தொட்டு பார்க்குறாங்க. அப்படி தொட்டு பார்க்கும்போது திடீர்னு அந்த கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா ஏதோ எழுத ஆரம்பிக்குது. ஸோ மிரண்டு போயிடுறாங்க, பயந்துடுறாங்க, அதை அழிச்சு பார்க்குறாங்க, அழிக்க முடியல. ஸோ அப்படின்னா எனக்கு இந்த நோய் ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னு டென்ஷன் ஆக ஆரம்பிக்க, அதே சமயத்தில் இந்த சைட் ஸ்கூலை காமிச்சா. ஸோ ஸ்கூலில் இந்த சின்ன பையன் பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ணி படிச்சுட்டு இருக்கிறான். இதை வெளியில இருந்து எக்ஸ் ஹஸ்பண்ட் பார்த்து அப்படியே குழந்தைய பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறாரு. ஸோ அவருடைய பையனை ரொம்ப மிஸ் பண்ணுறாரு போல. ஸோ ஹீரோயின் வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொன்னதுனால இந்த மாதிரி ஸ்கூலில் வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயின் அந்த ஸ்கூலுக்கு வரா. இவர் இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்ததுமே வீட்டில் வந்து பார்க்க முடியலன்னதும் ஸ்கூலில் வந்து பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவரும் அப்படியே அமைதியாக இருக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் அவர்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் ஹாலோசினேஷன் அடிக்கடி பண்ணுவீங்கல்ல, அப்படி பண்ணும்போது நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அவருக்கு ஒன்றுமே புரியல. ஆமாம் இதெல்லாம் எதுக்கு இந்த டைமில் என்கிட்ட கேட்குறேன்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை எனக்கும் என்னுடைய கண்ணாடியில் நிறைய வித்தியாசமானது தெரிஞ்சுது, நிறைய எழுத்துக்கள் தெரிஞ்சுது அப்படின்னு அந்த ஃபோட்டோ எடுத்து காமிக்க வரா. உடனே அவரும் பார்த்தீங்கன்னா வேகமாக அவருடைய டேப்லெட் எடுத்து கொடுத்து, இந்தா இதை நியூஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, கொஞ்சம் அந்த ஃபோட்டோ பார்க்குறீங்களா அப்படின்னதும் அந்த கண்ணாடியில் நிறைய வார்த்தைகள் எழுதியிருக்கிறத இவரும் பார்க்குறாரு. ஸோ என்னது இது, இந்த வார்த்தைகள் எதை குறிக்க வருதுன்ற மாதிரி அவரே அவருடைய பெண்ணை எடுத்து அதை டீகோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி பண்ணி பார்க்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா சுக்மா வீரநக்ரா அப்படின்ற மாதிரியான ஒரு பேர் வருது. ஸோ இது உனக்கு யாருன்னு தெரியுமா, இவங்களை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னதும் ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. அதே சமயத்தில் கிளாஸ் விட்டுறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் பையனை கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நேராக பார்த்தீங்கன்னா அந்த புக்கை எடுத்திருப்பாங்களா ஒரு லேடி, அவங்கள போய் மீட் பண்ண போகிறாங்க. அவங்களுடைய ஃபேமிலி ஃபோட்டோவை ஹீரோயின் கிட்ட காமிச்சு, இந்த மாதிரி இவங்க தான் என்னுடைய அம்மாவும் அக்காவும் அப்படின்ற மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் காமிக்க, அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஹீரோயின் இப்போ தங்கியிருக்கா இல்லையா அந்த வீட்டில் எடுத்த மாதிரி இருக்குது. ஸோ ஹீரோயின் மிரண்டு போய்ட்றா. ஸோ இவங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தங்கியிருந்தாங்க அப்படின்னதும் அப்போ தான் இவ சொல்ல ஆரம்பிக்கிறான், நாங்கள் இங்கே தங்கி ஒரு 2 வருஷம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய கதையை சொல்கிறா. நான் என்னுடைய அக்கா என்னுடைய அம்மா 3 பேரும் சந்தோஷமாக புதுசாக அந்த வாடகை வீட்டில் வந்து தங்கி ரொம்பவே நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம். எனக்கு அப்பா கிடையாது, இருந்தாலும் என்னுடைய அம்மா என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. அப்படி படித்ததுனால நான் நல்லா படித்து அப்ராடில் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துச்சு. ஸோ கொஞ்ச நாள்லேயே நான் அங்கேருந்து அவங்கள விட்டு கிளம்பிட்டேன். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் என்னுடைய அக்கா அடிக்கடி எனக்கு கால் பண்ணுவா. அவள் பேசும்போது ஏதோ ரொம்ப பயந்த மாதிரி இருக்கும், என்னை வீட்டுக்கு வான்ற மாதிரி கூப்பிட்டுட்டு இருந்தா. இன்னும் சொல்ல போனால் அவளுக்கு கல்யாணம் வேற ஃபிக்ஸ் ஆச்சு, யாரையோ லவ் பண்ணி அவளுக்கு ஒரு ஃபியான்சியும் இருந்தான். அவள் பயத்தில் பேசும்போது அந்த கண்ணாடியை
பாட்டியை பற்றி தான் என்கிட்ட பேசிகிட்டு இருப்பா. ஆனால் என்னால் வீட்டுக்கு வர முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா நான் ஃபாரினில் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் தான் ஒரு நியூஸ் வந்துச்சு, இந்த மாதிரி என்னுடைய அம்மாவும் அக்காவும் இறந்துட்டாங்கன்ற மாதிரி. அதே வீட்டில் இறந்துட்டாங்க. போலீஸ் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வீட்டை கொள்ளையடிக்க வந்தவங்க அம்மாவையும் அக்காவையும் கொண்டு போட்டுட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் உண்மை அப்படி இருக்காதுன்றது எனக்கு தெரியுது. ஆனால் என்ன ஆச்சுன்றதும் எனக்கு புரியல அப்படின்னு ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஹீரோயின் தான் வந்து ஆறுதல் படுத்துறா. அப்புறமா அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஃபோட்டோவில் இந்த பாட்டிமா நிற்கிறத பார்க்குறா. ஸோ பார்த்து ஷாக் ஆகுறா. அப்புறமா அவகிட்ட இந்த மாதிரி இந்த புக்கை நான் கொஞ்சம் வச்சுக்கலாமா அப்படின்னதும் சரி பார்த்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே வேகமாக எடுத்தது ஹீரோயின் எங்கே வராங்கன்னா அந்த பாட்டியோட வீட்டுக்கு தான் வராங்க. அதான் இவளுடைய வீட்டுக்கு சைடில் பின்னாடி இருக்கும் இல்லையா, அந்த வீட்டுக்கு அந்த பாட்டிக்கே தெரியாமல் ஜன்னல் வழியாக உள்ளே வந்து அவங்களுடைய கபோர்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பழங்காலத்து ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அதில் ஒரு தாத்தா பாட்டி ஃபோட்டோ இருக்குது. அதுக்கப்புறம் உள்ள வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு நல்லா செக் பண்ணி பார்க்கும்போது அந்த புக்கோடைய ஒரு பேஜ் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ அது ஏதோ ஒரு மந்திரம் போல. அதுவும் என்ன மாதிரியான மந்திரம் எழுதியிருக்குன்னா, இந்த மாதிரி லூனார் எக்லிப்ஸ் அப்போ நான் இந்த டெவில வணங்குறேன். ஸோ இது இந்த கண்ணாடிக்குள்ள போய் அது மூலமா சோலை வந்து மாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஏதோ ஒரு மந்திரம் போல. பயந்தே அலறி அடிச்சு அதை வேகமா எடுத்துட்டு வந்து இவன் அந்த புக் வாங்கிட்டு வந்திருப்பா இல்லையா. ஸோ அதுல வந்து ஒரு பேஜ் வந்து மிஸ் ஆயிருக்கும். அந்த மந்திர பேஜ் வந்து இதுதான் போல. அவளை தான் மிரண்டு போயிடுறா. அதுக்கப்புறம் அப்படியே நைட் ஆகுது. ஸோ நம்மளாம் இந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணுவோம், அந்த பாட்டியாவது பூட்டியாவது சீக்கிரமா வீட்டை காலி பண்ணிட்டு ஓடினும்னு நினைப்போம்ல. ஆனா ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்ப தைரியமா இருக்கிறா. அந்த பாட்டியை பத்தி இப்போ தெரிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ அவங்க ஏதோ மறைக்கிறாங்கன்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு நைட்டே அவங்க கிட்ட நைஸா நாசுக்கா பேச ஆரம்பிக்கிறான். பாட்டி நீங்க எத்தனை வருஷமா இங்க இருக்கேன்னு சொன்னீங்க அப்படின்னதும் நான் 35 வருஷமா இருக்கேமா அப்படின்ற மாதிரி பாட்டியும் சொல்ல. அப்படின்னா சாரின்ற மாதிரி ஒரு பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்னதும் பாட்டி ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே அந்த பொண்ணு இங்க தங்கி இருந்திருப்பாங்க. ஆனா இதை பத்தி ஹீரோயின் கிட்ட மறைச்சிருந்திருப்பாங்க இல்லையா. உடனே பாட்டி வந்து ஓ அப்படியா தெரியாது யார் அவங்க அப்படின்னு கேட்கும்போது, என்ன பாட்டி இப்படி சொல்றீங்க, 35 வருஷமா இங்க இருக்கேன்னு சொல்றீங்க, ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க தான் இங்க தங்கியிருந்தாங்களாமே அப்படின்ற மாதிரி சொல்ல. ஓ 2 வருஷத்துக்கு முன்னாடியா, அப்போ நான் டவுன்ல வேலை பார்க்க போயிட்டேன் அப்படின்னு பாட்டி போய் சொல்ல. டவுன்ல வேலை பார்க்க போயிட்டீங்களா, அப்போ இந்த வீட்டை அந்த டைம்ல பார்த்துக்கிட்டது யாரு அப்படின்னு கேட்டதும் பாட்டி அப்படியே கோவத்துல சுக்மா அப்படின்ற மாதிரி அந்த பேரை சொல்லிட்டு அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. ஸோ இங்க நம்ம ஹீரோனுக்கு ஒரே சந்தேகமா இருக்குது. அதனால அடுத்த சீன்ல அவளுடைய ஹஸ்பண்ட் கிட்ட இங்க பாருங்க எனக்கு என்னமோ அந்த பாட்டி நம்ம கிட்ட மறைக்கிறாங்களோன்னு நினைக்கிறேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுல யாரோ தங்கியிருக்காங்க, அவங்க இந்த வீட்டுல இறந்து போயிட்டாங்க, அவங்க எப்படி இறந்தாங்க அவங்களுக்கு என்னாச்சுன்றதை இந்த பாட்டி மறைக்கிறாங்க, எனக்கு என்னமோ அவங்க மேல சந்தேகமா இருக்குது அப்படின்னதும் இங்க பாருமா ஃபுல்லும் தெரியாம யாரையுமே நம்ம அக்யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம அந்த பாட்டி கிட்ட விசாரிப்போம் அவ்வளவுதானே, நீ எதுவும் ரொம்ப ஒரி பண்ணிக்காத சரியா அப்படின்னு ஒரு கிஸ் கொடுத்துட்டு அங்க இருந்து ஒர்க்குக்கு வந்து கிளம்பிடுறாரு. ஆனா இங்க நம்ம ஹீரோனுக்கு ரொம்பவே குழப்பமா இருக்குது. அப்போ கரெக்டா அந்த பாட்டி வந்துட்டு உனக்கு உண்மை தெரியணுமா, அப்ப என்னோட வீட்டுக்கு வரியா அப்படின்னதும் ஹீரோனும் சரின்னு சொல்லிட்டா. இப்போ அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோயின் வந்து பாட்டியோடைய வீட்டுக்கு போகிறா. ஸோ பாட்டியும் அவங்களுடைய சாவியை வந்து ஒரு இதில் மாட்டிட்டு டீ போட போகிறாங்க. இதை பார்த்த ஹீரோயின் நைஸாக அந்த சாவி எடுக்கணுன்றதுக்காக பாட்டி நான் பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நைஸாக அந்த கீ எடுத்துட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் அதை மறைச்சி வச்சுட்டு கதவை திறக்கிறாங்க. வெளியில் பார்த்தா அந்த பாட்டி ரெடியாக நிற்பாங்க. சரி வாமா வந்து டீ குடி அப்படின்ற மாதிரி ஹீரோயின் உட்கார வச்சுட்டு ஹீரோயின் கிட்ட சரி சொல்லு இப்போ உனக்கு என்னதான் தெரியணும், அந்த சாரியை பற்றி தெரியணுமா அப்படின்னதும் ஹீரோயினும் பயத்திலேயே உங்களுக்கு சாரியை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்டதும் தெரியும், அவளும் அவளுடைய அக்கா அவளுடைய அம்மா 3 பேரும் இதே வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த தங்கச்சி பொண்ணு படிக்கிறதுக்காக வெளியூர் போயிட்டான். அது போக அந்த சாரி வந்து ரொம்பவே அழகான பொண்ணு, அவகிட்ட நிறைய ரெக்யூர்மெண்ட் வந்து மீட் ஆகலை அப்படின்னதும் இவளுக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்றீங்க, ஆனால் நீங்கள் அந்த சாரியை தெரியாதுன்னு இதுக்கு முன்னாடி சொன்னீங்களே அப்படின்னதும் அதுவாமா சில விஷயங்கள் சொல்லக்கூடாதுன்னு இருக்கும்ல அதுதான் அது அப்படின்னதும் அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ தெரியுமா அப்படின்னு ஹீரோயின் மறுபடியும் கேட்குறா. ஆமாம் அவங்க செத்து போயிட்டாங்க. உன்னுடைய வீட்டில் ஒரு மிரர் இருக்கும்ல, அது சாதாரணமான கண்ணாடி கிடையாது, அது நம்மளுடைய சோலை சேஞ்ச் பண்ணுற ஒரு மிரர். இன்னும் சொல்ல போனா அந்த சாரி வந்து இதுல இருந்து தப்பிச்சு பெரிய தப்பு பண்ணிட்டான். அதுவும் லூனார் எக்லிப்ஸ் அப்பதான் கரெக்டா பண்ண முடியும். ஸோ அந்த லூனார் எக்லிப்ஸும் பாஸ் ஆயிடுச்சு. ரொம்பவே பிடிவாதமா இருந்ததுனால தான் அந்த லூனார் எக்லிப்ஸும் பாஸ் ஆகி நான் ஃபெயில் ஆயிட்டேன், அதனால தான் அவளை போட்டு தள்ளிட்டேன் அப்படின்னு எல்லா உண்மையுமே ஒத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு வந்து ஒரு விதமான பயம் வர ஆரம்பிக்குது. அந்த பாட்டியும் அதுக்கப்புறம் நீ என்னோட வீட்டுக்கு வந்து அந்த பேஜ் எடுத்துட்டு போனது அது எல்லாமே எனக்கு தெரியும், உனக்கு எல்லா விஷயமும் தெரியும்ன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஜை காமிக்கிறாங்க. அப்படின்ட்டு அதை பத்தி சொல்லிட்டு ஆனா உனக்கு ஒண்ணு மட்டும் தெரியாது, என்ன தெரியுமா, அந்த பேஜ் இல்லைனாலும் அந்த மந்திரம் மனப்பாடமா என் மனசுக்குள்ள இருக்குது அப்படின்னு அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்க ஹீரோயினுக்கு வந்து பயம் வர ஆரம்பிக்குது. உடனே பயத்துல அங்கிருந்து எந்திரிச்சு ஓட பாக்குறா. பின்னாடியே அந்த பாட்டி வந்து ஹீரோயினுடைய கையை நச்சிடுறாங்க. ஹீரோயினும் அந்த பாட்டியை தள்ளி விட்டுட்டு உயிரை கையில பிடிச்சிட்டு அங்கிருந்து தலை தெறிக்க ஓடுறாங்க. அப்படி வெளியில வந்ததுமே கரெக்டா ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் வந்து கார்ல வந்துடுறாரு. ஸோ ஹீரோயின் ஓடி வந்துட்டு இருக்க பார்த்ததுமே என்னாச்சுமா அப்படின்னு கீழே இறங்கி வர, நீங்க கார்ல ஏறுங்க சீக்கிரமா அங்கிருந்து போகணும் அப்படின்னு பயத்துல கத்த. பின்னாடி பாத்தீங்கன்னா
அந்த பாட்டி நடந்து வந்துட்டு இருக்காங்க. உடனே இந்த ஹஸ்பண்டும் வேகமா வீட்டுக்கு வந்து ஸ்டாப் பண்றாரு. ஸோ இங்க வந்ததுமே ஹீரோயின் வேகமா அவளுடைய பையனை தான் தேடுறா. சீக்கிரமா பையனை கூட்டிட்டு இங்க இருந்து ஓடிடணும் அப்படின்னு பரபரப்பா தேடிட்டு இருக்கும்போது கரெக்டா யாரோ கதவை தட்டுறாங்க. ஸோ பாட்டி தான் தட்டுறாங்க போல. உடனே ஹீரோயின் கதவை திறக்காதீங்க, அவன் வந்து கொடூரமானவா, அவளை பத்தி நான் அப்புறம் சொல்றேன், நம்ம இங்கிருந்து தப்பிக்கணும் அப்படின்னதும் ஆனா இவர் பாத்தீங்கன்னா நீ பயப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல கதை வந்து திறக்கிறாரு. ஹீரோயின் கத்துறா திறக்காதீங்க திறக்காதீங்கன்ற மாதிரி. ஆனா இவர் திறந்துடுறாரு இல்லையா. ஸோ பாட்டியும் உள்ள வந்துடுறாங்க. ஸோ பாட்டி அப்படியே ஹீரோயினை முறைச்சு பார்க்க இங்க நம்ம ஹீரோ இருக்கான்ல அவன் என்ன பண்றானா அந்த பாட்டியை அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து ஹீரோயின் என்ன நடக்குதுங்க அப்படின்னு மிரண்டு போக ஸோ இதெல்லாம் பின்னாடி இருந்து அந்த சின்ன பையனும் பார்க்குற மாதிரி காமிக்கிறாங்க. இங்க இந்த ஹீரோ இருக்கான் இல்லையா, ஆக்சுவலாக இவன் ஹீரோ கிடையாது, இவன் தான் வில்லனே. ஸோ அவன் என்ன பண்றானா வேகமா வந்து ஹீரோயினுக்கு ஒரு பஞ்ச் கொடுக்குறான். அவ்வளோதான் ஹீரோயின் மயங்கிட்டாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அப்படியே நமக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. என்னன்னா ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சிருப்பாங்க இல்லையா, இந்த பாட்டி ஒரு பொண்ணை தரன்னு இழுத்துட்டு வந்துட்டு இருக்கும்போது சைடில் ஒருத்தங்க கார் மேலே விழுந்து இருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த அம்மாவை கொலை பண்ணது வேற யாரும் கிடையாது, இந்த புது ஹஸ்பண்ட் தான். ஸோ கொலை பண்ணிட்டு வேகமா உள்ள வந்து பார்த்தா இந்த பாட்டி வந்து அப்படியே சோகமா அழுதுட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா அந்த ஃபுல் மூன் இருக்கு இல்லையா, அந்த ஃபுல் மூன்ல தான் இவங்களால உடம்ப சேஞ்ச் பண்ண முடியும். அதாவது வயசாக வயசாக இந்த கப்பிள்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய உடம்ப இந்த யங் பீப்புள்ஸ் மேலே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி சேஞ்ச் பண்ணி ரொம்ப வருஷம் வாழ்ந்திருக்காங்க, சொல்லப்போனால் சாக வர மாதிரி. ஸோ இந்த தடவை அது ஃபெயில் ஆயிடுச்சு போல. அதாவது இந்த பாட்டியால் மாற்ற முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால சோகமாக உட்காந்து ஃபீல் பண்ணுறாங்க. இந்த வாட்டியும் நான் ஃபெயில் ஆகிட்டேன், ஸோ என்னால் நெக்ஸ்ட் எக்லிப்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, நம்ம என்ன பண்ணுறது, நீ உன்னுடைய புது உடம்ப தேடிக்கிட்ட, ஆனால் என்னால் இப்படியே வாழ முடியாது, நான் இன்னும் கொஞ்ச நாளில் செத்துருவேன், என்னால் உன்னை விட்டு கொடுக்கவே முடியல அப்படின்ற மாதிரி அழ ஆரம்பிச்சிருப்பாங்க. உடனே இந்த புது ஹஸ்பண்டும் கவலைப்படாத, நம்ம அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணலான்ற மாதிரி ஆறுதல் சொல்லியிருந்திருப்பான். இப்போ அப்படியே பிரசன்ல காமிச்சா நம்ம ஹீரோயின் மயக்கத்துலேருந்து லைட்டாக கண்முழிக்கிறாங்க. அப்போ அந்த கண்ணாடியில் பார்த்தா அவங்களுடைய உண்மையான உருவம் தெரியுது. ஸோ இதுதான் அந்த உண்மையான பாட்டி தாத்தா. அப்படியே சைடில் காமிச்சா இந்த புது ஹஸ்பண்டும் பாட்டியும் தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பாட்டி நம்ம ஹீரோயினை பார்த்து கண்முழிச்சிட்டியா, நான் தான் சுக்மா, இவர் தான் என்னுடைய ஹஸ்பண்ட் வீராநகரா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் ஷாக்கிங்லேயே பார்த்துட்டு இருக்கிற பயத்தில் எந்திரிச்சு என்னை விட்டுருங்க, என்னை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு கதற ஆரம்பிக்க அப்போ அந்த புது ஹஸ்பண்ட் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு அவனுடைய உண்மையான உருவத்தை பார்த்துட்டு இதனால தான் எனக்கு கண்ணாடியே பிடிக்காது, அன்னைக்கு உன்னுடைய ஹஸ்பண்ட் ஏன் என்ன அடிச்சான்னு தெரியுமா, இதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பதான் காமிக்கிறாங்க. அன்னைக்கு ஹீரோயினுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் இருக்கான் இல்லையா, அவன் அந்த கண்ணாடியில் அந்த தாத்தாவை தான் பார்த்துருப்பான், அதனால தான் யார் நீன்ற மாதிரி அட்டாக் பண்ணியிருந்திருப்பான். ஸோ அதெல்லாம் சொல்லிட்டு இந்த புது ஹஸ்பண்ட் நம்ம ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்துட்டு இப்போதான் எல்லா உண்மையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இது எல்லாமே எப்போ ஸ்டார்ட் ஆச்சு தெரியுமா, இந்த கண்ணாடியையும் அந்த மந்திர புத்தகத்தையும் எங்களுக்கு கிடைக்கும் போது தான். ஆனால் இதை பற்றின சீரியஸ்னஸ் எங்களுக்கு அப்போ கிடையாது, ஏன்னா அப்போ நாங்களும் எங்கே தான் இருந்தோம். ஆனால் நாட்கள் போக போக நாங்கள் வயசானவங்களா ஆகிட்டோம். அப்போ தான் எங்களுக்கு இது மேலே ஆசை வந்துச்சு. ஸோ நாங்கள் ஒருத்தவங்க மேலே டெஸ்ட் பண்ணோம். ஸோ ஒருத்தவங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் அவங்களுடைய உடம்பை நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ அது மூலமாக தான் நான் இவ்வளோ நாள் நானும் என்னுடைய ஒய்ஃபும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ என்னுடைய ஒய்ஃப் 2 முறை ஃபெயில் ஆகிட்டா. ஸோ இப்போ அவளுடைய சோல் உன்னுடைய உடம்புக்குள்ள வந்துடும், உன்னுடைய சோல் அந்த கண்ணாடிக்குள்ளே மாட்டிக்கும் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பாட்டி வந்து அந்த சின்ன பையனை காணோம் அப்படின்னு சொல்லிட உடனே இந்த புது ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னா வேகமாக ஒரு ரூமா செக் பண்ணிட்டு போறாரு. அந்த சின்ன பையன் ஒரு ரூம்ல இருக்கிற கபோர்டுக்கு மேலே தான் ஒளிஞ்சிட்டு இருப்பான். இவர் அந்த கபோர்டுக்கு மேலே செக் பண்ணலான்னு போகும்போது கரெக்டா அந்த பாட்டிமா வந்து சீக்கிரம் அங்கே வா, நம்மளுக்கு டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எக்லீஸ் வந்துடுச்சு, இதை விட்டா இதுக்கப்புறம் என்னால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு கூப்பிட்டுட உடனே வேகமாக பார்த்தீங்கன்னா அவரும் கிளம்பிடுறான். ஸோ ஃபுல் மூன், அதாவது ஃபுல் மூன்லேயே அந்த எக்லிப்ஸ் இருக்கும் இல்லையா, லூனார் எக்லிப்ஸ், அந்த டைமில் மட்டும்தான் அந்த கண்ணாடி ஆக்டிவேட் ஆகும். ஐ மீன் அந்த சோலை மாற்ற முடியும். அதனால தான் இப்போ அவசரப்பட்டு போகிறாங்க. இந்த கேப்பை யூஸ் பண்ணி இந்த சின்ன பையன் என்ன பண்ணிட்டான்னா அவனுடைய அப்பாவுக்கு கால் பண்ணி அப்பா அங்கே பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட. ஸோ கொஞ்ச நேரத்திலே நம்ம எக்ஸ்கிரஸ் பண்ண வந்துடுறான். ஸோ வந்து பார்த்ததுமே வேகமாக அந்த புக்கை காமிக்க அந்த புக்கை வந்து இவர் ரீட் பண்ணி பார்க்குறாரு. அப்போ தான் அவருக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது, இந்த கண்ணாடியை பற்றியும் தெரிய ஆரம்பிக்குது. அதாவது அந்த புக்கில் எப்படிலாம் சடங்கு பண்ணணும், என்னென்ன மந்திரத்தில் நம்ம வார்த்தைகளால் உச்சரிக்கணும் அப்படின்னு எல்லாத்தையுமே போட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் லூனார் எக்லிப்ஸ் அப்போ தான் அந்த கண்ணாடிக்குள்ளே நம்மளால் போக முடியும், அப்போ தான் அந்த கண்ணாடியோடைய கதவு ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரியும் போட்டிருக்க. ஸோ இதுக்குள்ளே ஹீரோயின் மாட்டிக்கிட்டா அப்படின்றது புரியுது. உடனே அந்த சின்ன பையன்கிட்ட நீ எங்கேயும் போகாமல் இங்கே இரு, நான் அம்மாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடியை தொட்டு பார்க்குறான். பார்த்தா கை உள்ளே போகுது. ஸோ புரிஞ்சிடுச்சு அந்த கதை வந்து ஓப்பன் ஆகிருக்குன்ற மாதிரி. உடனே கையை விட்டு அப்படியே வெளியில் வரான். பார்த்தா இந்த சைடு வேற உலகத்துக்குள்ளே வந்துட்டான். ஸோ அதான் இந்த மிரர் வேர்ல்டு. அதுக்குள்ள அப்படியே மெல்ல உள்ளே நடந்து போயிட்டு இருக்கும்போது சில ஆவிகள் வந்து அந்த இடத்துல இருக்கும். ஸோ அந்த ஆவிகள்லாம் இங்கே ட்ராப் செய்யப்பட்டது, அதோடைய உடம்பை தான் அவங்க எடுத்துக்கிட்டாங்க இல்லையா. ஸோ அது வந்து கத்திட்டு இருக்குது, என்னுடைய உடம்பை கொடுங்க, என்னுடைய உடம்பு யார் எடுத்ததுன்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்துட்டு இருக்க அதே சமயத்தில் இங்கே அந்த சடங்கு செய்கிற இடத்துல நம்ம ஹீரோயினை படுக்க வச்சு பெரிய சடங்கு செஞ்சுட்டு இருக்கிற அந்த கிழவி, ஏன்னா ஹீரோயினுடைய உடம்பு எடுக்கிறதுக்காக அவளுடைய கையை கட் பண்ணி அந்த ரத்தத்தை எடுத்து சடங்கு பண்ணி அதை இந்த பாட்டியும் குடிச்சிட்டு அதை ஹீரோயினுக்கும் குடிக்க வைக்கிறாங்க. அப்படி குடிச்சதுமே அப்படியே கத்தி எடுத்து சொருகலான்னு போறா. அப்படி சொருக போற டைம்ல அவங்களுடைய உடம்புல
உடம்பெல்லாம் க்ளோ ஆக ஆரம்பிக்குது. ஸோ எக்ஸ் ஹஸ்பண்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்கள எப்படி அட்டாக் பண்ணலான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த சின்ன பையன் இந்த இடத்துக்கு வந்துட்டான். இங்கே என்ன சத்தம் கேட்குன்ற மாதிரி அந்த புது ஹஸ்பண்டும் அந்த சடங்குல இருந்து எந்திரிச்சு இந்த சைடு வர இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ் ஹஸ்பண்ட் இருக்கான் இல்லையா, அதான் இவர் தான் ஹீரோ. அவர் என்ன பண்ணுறாருன்னா வேகமாக அவன் மேலே பாஞ்சிடுறாரு. ஸோ இப்படி அவங்க இந்த சைடு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க அந்த சடங்கும் அந்த சைடு ஒரு கட்டத்தில் முடிய போகுது. அவங்க கத்தியால் குத்த போகிறாங்க. இதை பார்த்து ஹீரோயினுடைய ஹஸ்பண்டும் இல்லை அப்படின்னு எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்க, ஆனால் இங்கே தான் அந்த சின்ன பையன் என்ன பண்ணுறான்னா வந்து ஸ்லிங்கர் வந்து எடுத்துகிட்டு வந்துருப்பான். அதை வச்சு கரெக்டாக அந்த பாட்டியோடைய கண்ணிலே அடிச்சிட்றான். ஸோ அதனால அந்த சடங்கு பாதிலே நின்றுது. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் வேகமாக அவங்க மேலே பாஞ்சிட அப்படி அவங்கள தள்ளி விட்டுட்டு ஹீரோயினுடைய கை கட்டெல்லாம் ஊற்று விட்றான். அப்போ கரெக்டாக அந்த வில்லன் பைப்புலையும் இருக்கான்ல, அவனும் கரெக்டாக எந்திரிச்சு வந்துடுறான். ஸோ அவனை நம்ம ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் பிடிச்சிட்டு நீ இங்கேருந்து தப்பிச்சிட்டு அப்படின்னதும் ஹீரோயினுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வேகமாக அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. இடையில நிறைய ஆவிகள்லாம் வருது. ஸோ அதை பார்த்து பயந்து ஹீரோயின் ஒரு பள்ளத்திலே விழுந்துட்டாங்க. அப்போ கரெக்டாக பாட்டி வந்து சின்ன பையனை பிடிச்சிட்றா. ஒழுங்கு மரியாதை நீ வரலன்னா உன்னுடைய பையனை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு இருக்க. ஹீரோயினும் என்ன எடுத்துக்கோ அவனை விட்டுரு அப்படின்னு வேகமாக மேலே வரவும் கரெக்டாக ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் வந்து அவளை பிடிச்சிட்டு நீ இங்கேருந்து தப்பிச்சு போ அப்படின்ற மாதிரி பிடிக்க அந்த பாட்டி கரெக்டாக கத்திய ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் மேலே சொருக. ஆனால் அவன் அதை பொருட்படுத்தாமல் ஹீரோயினை போக சொல்ல ஹீரோயினும் அழுதுகிட்டு அவளுடைய பையனை கூட்டிட்டு அந்த இடத்துல இருந்து எப்படியோ தப்பிச்சு ஓடுறாங்க. ஸோ தப்பிச்சு ஓடி அந்த கண்ணாடியை கண்டுபிடிச்சு அது வழியா வெளியில குதிக்கிறாங்க. கரெக்டாக இந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனால் அந்த ஹஸ்பண்ட் வந்து உள்ளே மாட்டிக்கிறான். ஸோ ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, அழுறாங்க. அவளுக்கு இவளுடைய ஹஸ்பண்டோடைய நினைவுகளாக வருது. ஸோ அவங்க கல்யாணம் பண்ணது, அவங்களுக்கு குழந்தை பிறந்தது அப்படின்னு எல்லாமே கண்ணு முன்னாடி வந்து போகுது. இப்படி நடந்துருச்சு, இப்படி அந்த கண்ணாடிக்குள்ள மாட்டிக்கிட்டாரேன்ற மாதிரி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. அவனுக்கு நன்றி சொல்றாங்க. அப்போ கரெக்டாக கண்ணாடி கிட்ட இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா ஒரு கை வருது, அதை பிடிச்சி இழுக்கிறாங்க. பார்த்தா ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் வந்து வெளியில வந்து விழுறாரு. ஸோ அவ்வளோதான், ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. வேகமாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அவளுடைய பழைய வீட்டுக்கே வந்துடுறா. ஸோ ஹீரோயினுடைய ஹஸ்பண்டும் அவனுடைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்ருக்குறான். இங்கே இந்த சின்ன பையனும் அம்மா கிட்ட அம்மா இனிமேல் நம்ம இங்கேயே இருக்கலாம், வேறு எங்கேயும் போக வேண்டாம், அப்பா நம்மளாம் பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ ஹீரோயினுடைய ஹஸ்பண்டும் ஆமாம் இனிமேல் உன்னை நான் எங்கேயுமே விட மாட்டேன், உனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, நானே உன்னை பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி பையனுக்கும் ப்ராமிஸ் பண்ணிட்டு அங்கே இருக்கிற டீ எடுத்து குடிக்கிறாரு. அவர் குடிக்கிறத பார்த்ததுமே ஹீரோயின் ஷாக் ஆகுறா. அப்புறமா மெல்ல ஹீரோயின் கிட்ட வந்துட்டும் என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை விட்டு இனிமேல் எங்கேயுமே போக மாட்டேன், நம்ம இனிமேல் சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் கிஸ் பண்ண. ஆனால் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த டைம்ல வெளியில யாரோ வந்திருப்பாங்க. ஸோ யார் வந்திருக்காங்கன்ற மாதிரி ஹீரோயின் மட்டும் பார்க்க போறான். யார் வந்திருக்காங்கன்னா அந்த புக்கோடைய பொண்ணு தான் வந்திருக்கான். ஸோ அவ ஹீரோயினை மீட் பண்ணி அன்னைக்கு நீங்க என் தங்கச்சியோடைய ஃபியான்சியா புக்கா இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கல்ல, ஸோ அது வேற யாரும் கிடையாது, அவங்களுடைய போட்டோ இப்போ தான் கிடைச்சதுன்ற மாதிரி போட்டோ காமிக்கிறாங்க. அந்த போட்டோல நம்ம ஹீரோயினுடைய அந்த புது ஹஸ்பண்ட் இருக்கிறாரு. அதான் இதுக்கு முன்னாடி இருந்த வில்லன். அவன் அந்த கப்பை பிடிச்சிருக்க ஸ்டைலே வேற மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்போ ஹீரோயினுடைய ஹஸ்பண்டும் அதே ஸ்டைலில் தானே பிடிச்சிருந்துருப்பான். ஸோ இந்த ஸ்டைல் வந்து அந்த காலத்து மக்கள் தான் இதை பிடிச்சிருப்பாங்க போல. ஸோ ஹீரோயினுக்கு ஸ்ட்ரைக் ஆகிடுது, நம்ம ஹஸ்பண்ட் செத்துட்டான், அவனுடைய உடம்பு எடுத்துட்டு வந்திருக்கிறது அந்த வில்லன் பைப்பில் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறா. அவனும் மெல்ல பின்னாடி வந்து கட்டி பிடிச்சிட்டு உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் நைஸாக அந்த பொண்ணுக்கிட்ட கண்ணை காமிச்சு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறா. ஸோ ஆனால் அந்த பொண்ணுக்கும் புரிஞ்சு போகுது. அப்புறம் என்ன அப்படியே படத்தை முடிக்கிறாங்க. அப்படி முடிக்கும் போது எப்படி இவங்க 2 பேரும் உடம்பு சேஞ்ச் பண்ணாங்கன்னு காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் வந்து அந்த சுக்மாவை வந்து பிடிச்சிருப்பாங்கல்ல, அந்த சுக்மான்றது அந்த பாட்டியோடைய பேர் தான். ஆனால் அப்போ வந்து பிடிச்சதுமே ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் கிடையாது, அவளுடைய உடம்ப அந்த புது ஹஸ்பண்ட் தான் மாற்றிட்டு வந்திருப்பான். ஸோ பிடிச்சிட்டு நான் தான் அது உன்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னதும் பாட்டியும் இப்போ ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிட்றாங்க. என்னை மன்னிச்சிடு, இதுக்கப்புறம் என்னால் முடியாது, நான் ஃபெயில் ஆகிட்டேன், நீயாவது சந்தோஷமா இரு, நிலாவும் மறைய போகுது, ஸோ இதுக்கப்புறம் அவ்வளோதான், நீ இங்கேருந்து வெளியில் போயிடு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அவங்களே கத்தியால் குத்தி இறந்துடுறாங்க. ஸோ அதனால அவரும் ஃபீல் பண்ணி அழுதுட்டு அதுக்கப்புறம் தான் ஜஸ்ட் மிஸ்ல வெளியில் வந்திருப்பாரு. அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு? பயங்கரமாக இருந்துச்சுல்ல? கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி சூப்பரான படத்தெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.